பாருங்க, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப இந்த காலத்தின் செய்தி நமக்கு எல்லாவற்றையும் போதித்து இருக்கிறதா? இக்காலத்தின் செய்தியை வைத்திருக்கிறான போதகர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாரா? இங்க இருக்கிற சபைகள் எல்லாமே அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு கூறி இருக்கிறதா? அது என்ன சொல்லியிருக்கிறாரு? பரிசுத்த ஆவியர் தேற்றரவாளனே உங்களுக்கு எல்லாவற்றையும். பரிசுத்த ஆவியர் தேற்றரவாளன் யாரிடத்தில் முதலாவது பேசினார்? காலத்தின் செய்தியாளர் நடத்தல் தான். அதன் மூலமாகத்தான் நமக்கு இவைகளை எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி என்பது ஒரு மனிதனை ஆட்கொண்டு அந்த மனிதன் மூலமாக நமக்கு செய்தியை தருவது. அந்த செய்தியை மறைக்காமல், அந்த செய்தியை எதுவும் எடுத்து போடாமல், சேர்க்காமல் அதை அப்படியே ஜனங்களுக்கு தர வேண்டும். இன்னைக்கு அநேக செய்திகள் எப்படி இருக்குதுன்னா, தீர்க்கதரிசிக்கு கணக்கு தெரியல. தீர்க்கதரிசி 1977 தான் வரும்னு சொன்னாரு, இருக்குன்னு சொன்னாரு. ஆனா 1977 என்னது? அது 1963 என்று கூறுகிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் தான் இன்னைக்கு போயிருக்கு. பாருங்க, தீர்க்கதரிசிக்கே கணக்கு தெரியலையாமா, அப்ப தீர்க்கதரிசி இழக்கப்பட்டாரா? அப்போ ஜனங்கள் எதை அறிந்து கொண்டிருக்கிறாங்க? அவர்களுக்கு இன்னும் பழைய செய்தி தேவையில்லை, புதிய செய்தி. ஆனா வேதவசனம் சொல்றது, நான் சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அதை நீங்க இயேசு கிறிஸ்துவின் எடுத்துக்கலாம், பரிசுத்த ஆவியின் எடுத்துக்கலாம், தீர்க்கதரிசியின் செய்தியும் எடுத்துக்கலாம். தீர்க்கதரிசியின் செய்தி நமக்கு எல்லாவற்றையும் நினைப்பூட்டி தருகிறது. அது வெளியிலிருந்து வந்த செய்தி அல்ல. பாருங்க, ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரா? ஆதியாகமத்தில் சொல்லி இருக்கிறாரா? சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறாரா? நீதிமொழிகளில் சொல்லி இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து அதை கூறியிருக்கிறாரா? அப்படின்னு அதை நினைப்பூட்டி நம்மளுக்கு கொடுத்தது. இல்லாவிட்டால் நாம் சர்ப்பத்தின் வித்தையோ எந்த செய்தியும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா அந்த செய்தி எல்லாமே வார்த்தையின் சாராம்சத்தை உள்ளடக்கியதாகவும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் மூலமாக அது நடத்தினதாயும் இருக்கிறபடினால்தான் அந்த செய்தியை இதுவரைக்கும் யாராலும் அழிக்க முடியல. ஒருவேளை ஜனங்களுக்கு சொல்லாட்டினா அந்த தேவனால் முன்குறிக்கப்பட்ட விசுவாசிக்கு போய் சேராது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா தேவன் எப்படி ஆகிலும் அந்த முன்குறிக்கப்பட்ட விசுவாசிக்கு இந்த செய்தியை அவர் நிச்சயமாக அளிப்பார். அதுவும் இக்காலத்தின் செய்தியின் மூலமாகத்தான். இக்காலத்தின் செய்தி நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் போது எப்படி தேவன் வேறு வழியாக கிரியை செய்ய முடியும்? யோசேப்பின் நாட்களிலே எந்த தீர்க்கதரிசியும் இல்லை, யாருமே இல்லை, ஊரின் தூரியும் இல்லை. அதனால தேவன் என்ன செய்தார்? சொப்பனத்தின் வழியாக யோசேப்புக்கு பேசினார். ஆனால் மரியாளுக்கோ தேவன் தூதன் மூலமாக பேசினார். ஏனென்றால் மரியாளுக்கு கடந்து வந்த செய்தி அது சொப்பனத்தின் வழியா வந்தனா அது நம்ப முடியாது. அது மேலிருந்து அது கடந்து வரும். என்னன்னா அது இயற்கைக்கு மேம்பட்ட செய்தி. இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி இயற்கைக்கு மேம்பட்ட செய்தி. அதனால அது சொப்பனத்தின் வழியா வந்ததை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு தூதன் மூலமாக கடந்து வர வேண்டும். அதனால் தான் நமக்கு ஒரு தூதனை தேவன் நமக்கு முன்னாக அனுப்பி இருக்கிறார். அந்த தூதனை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் ஒருபோதும் செய்தியை முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. அது உங்களுக்கு நினைப்பூட்டவே செய்யாது. இன்னைக்கு அதுதான் தேவன் மகத்தான காரியத்தை நமக்கு நடத்தி இருக்கிறார். பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வழி நடத்த ஒரு தீர்க்கதரிசியின் செய்தி அவசியமாயிருந்தது. எது? கானானுக்கு வழி நடத்த ஒரு தீர்க்கதரிசியின் செய்தி, ஒரு தீர்க்கதரிசி அவசியமாயிருந்தது போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்கு நேராக வழி நடத்தவும் நமக்கு ஒரு தீர்க்கதரிசியின் செய்தி அவசியமாய். இந்த செய்தி தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய செய்தி என்றே தீர்க்கதரிசி பேசியிருக்கிறார். ஆரவாரம் என்பது மணவாட்டியை ஆயத்தப்படுத்தக்கூடிய செய்தி, வருகையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய செய்தி. அப்படியானால் அந்த பரிசுத்த ஆவிக்கு நேராக வழிநடத்த ஒரு தீர்க்கதரிசியின் செய்தி அவசியமா இருக்கு. அப்போ இன்றைக்கு அதை பின்பற்றினால் மாத்திரமே, அந்த செய்தியாளனை பின்பற்றினால் மாத்திரமே, அந்த செய்தியை பின்பற்றினால் மாத்திரமே நாம் என்ன செய்யணும்? நாம பரிசுத்த ஆவியை பெற முடியும்.
பரலோகத்துக்கு போறதை விட்டுருவோம். நமக்கு தேவை இப்ப என்னது? பரிசுத்த ஆவியா இருக்கிறது. அப்போ அப்படி இல்லாமல் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு ஒரு முறைமையை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய முறைமையை ஒருபோதும் மாற்றுவதில்லை. அவருடைய ரூபத்தை மாற்றி இருக்கிறார், அநேக இடத்துல மாற்றி இருக்கிறார். ஆனா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. அவருடைய வார்த்தை ஒரு காலம் ஒழியாது, மாறாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் நமக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவி வேண்டும். அநேக செய்தியை பெற்றதான ஜனங்கள், அநேக போதகர்கள் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுவிட்டோம் என்று கூறுகிறார். அப்போ அவங்களுக்கு அந்த செய்தியாளனும் அவசியம் இல்லை. அப்போ பரிபூர்ணம் இல்லாத நிலையில் மணவாட்டி இருப்பதினால் இன்னைக்கு பரிபூர்ணமா இருக்கிறோமா? யார்கிட்ட கேட்டாலும் சரி, எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக காத்திருக்கிறோம் என்று சொல்கிற ஒரு இடத்துல நிறைய குறைகள் இருக்கின்றன. சரியான செய்தியை பின்பற்றவர்கள் இடத்திலும் நம்ம இடத்திலும் என்ன செய்து குறைகள் காணப்படுகிறது. பரிபூர்ணம் இல்லாத நிலையில் மணவாட்டி தற்போது இருக்கிறார். அதனால் தான் செய்தி என்ன செய்கிறது? கடிந்து கொள்ளுதலாய் வருகிறது, திருத்துதலாய் வருகிறது. இன்னைக்கு மணவாட்டி பரிபூர்ணம் அடைந்து விட்டா கடிந்து கொள்ளக்கூடிய செய்தி தேவையே இல்லை. இன்னைக்கு எல்லாருமே நாம் மிக சரியான நேரத்துக்கு வந்துட்டா ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எதிர்பார்த்திருக்கிற நமக்கு இங்க அங்கமா இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் வந்துட்டீங்கன்னா ஒழுங்கெல்லாம் தேவைப்படல. ஏன்னா அவங்க ஒழுங்கா வந்துட்டாங்க, அவங்க ஒழுங்கு கடைபிடிக்கிறாங்க. தேவன் அங்கு வந்து நம்ம சீர்திருத்த வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கும் அதற்கும் மேலான செய்திகள். இன்னைக்கு மணவாட்டி பரிபூர்ண நிலைமையில் இல்லாததுனால மீண்டும் மீண்டும் கடிந்து கொள்ளுதல் வருகிறது, மீண்டும் மீண்டும் திருத்தலுக்குரிய பிரசங்கம் தான் வருது. ஆழத்திற்கு செல்ல முடியல. ஆழத்திற்கு செல்லக்கூடிய அந்த செய்திக்கு நேராக நம்முடைய ஸ்பிரிட், நம்முடைய ஆவி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருந்தால் மாத்திரமே நாம் அந்த செய்தியை நோக்கி போக முடியும். அந்த செய்தி தான் நம்மை பரிபூர்ணம் அடைய செய்யும். அப்போ இன்றைக்கு பார்க்கும்போது இன்றைக்கு தீர்க்கதரிசியின் செய்தியானது தனிப்பட்ட விதமாக பரிபூர்ணத்திற்கு வழிநடத்தும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் சபையில வந்திருக்கிறோம், சபையின் மூலமாக செய்தி கேட்கிறோம். அந்த செய்தி தீர்க்கதரிசியின் செய்தியிலிருந்து வர வேண்டும். அது தனிப்பட்ட விதமாக நம்மை பரிபூர்ணத்துக்கு நேராக வழிநடத்த கொடுக்கப்பட்டு, குடும்பமாக அல்ல. நான் அதை பின்பற்றினால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, எனக்கு பரிசுத்த ஆவி உண்டு. என்னுடைய மனைவி பின்பற்றினால் மனைவிக்கு உண்டு, அவ்வளவுதான். எனக்கு கிடைச்சதுனால மனைவிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பழைய ஏற்பாட்டோடு கூட நீங்கள் ஒரு சில காரியத்தை முழுவதுமாய் ஒப்பிட முடியாது. நோவாவை மட்டும் நீதிமானாய் கண்டார். நோவானால அவனுடைய குடும்பம் காக்கப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய சபைக்கால செய்தி என்ன? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அதுல எல்லாமே அடிபட்டு போயிரு. தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி இருக்கிறார். அவர்கள் அந்த பாதையில் வர வேண்டும். அப்பொழுது அது நிச்சயமா வரும். இல்லாவிட்டால் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. இந்த புதிய ஏற்பாட்டில நாம் எல்லாருமே தனிப்பட்ட விதமாக பரிசுத்த ஆவிக்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டும். இந்த செய்தியும் அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அதனால நம்முடைய கரங்களில் இருக்குதான அந்த செய்தி, இந்த காலத்தின் செய்தி சாதாரணமாய் வரவில்லை. நமக்கு மட்டும், இந்த இந்திய தேசத்திற்கு மட்டும், தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சாதாரணமா வச்சிருக்கிறோம். மற்ற எல்லா, நமக்கும் ஆப்பிரிக்காவுக்கு மட்டுமே இலவசமாக கொடுக்கப்படுகிறது. மற்ற எல்லா தேசத்தாரும் காசு கொடுத்துதான் இந்த செய்தியை வாங்கணும். அமேசான்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. $1 $2 விலை இருக்குது. ஒரு செய்தியெல்லாம் $15. நீங்க போய் பாருங்க. ஒரு அமெரிக்கன் இந்த செய்தியை வேண்டும் என்றால் அவன் விலை கொடுத்து வாங்க வேண்டும். ஆனால் நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது. அதனால தான் தோன்றித்தனமாக இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அவங்க இஷ்டத்துக்கு ஒரு உபதேசத்தை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதற்காக அது கொடுக்கப்படவில்லை. நம்முடைய காரியம் எல்லாம் பரிசுத்த ஆவிக்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டும். முதல்வர்களே, தேவன்
எல்லாரையுமே, சீசர்களை, அப்போஸ்தலரை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரையுமே அவர் எங்கு நடத்தினார்? பரிசுத்த ஆவிக்கு நேராகத்தான் நடத்தினார். உயிர்த்தல், அதாவது மரணத்திற்கு முன்பாக சீசர்கள் சொன்னாரு, நான் மீண்டும் வருவேன், அதனால நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் எருசலேமிலே காத்துங்க. உயிர்த்தெழுந்த பிறகு என்ன சொன்னாரு? நான் மீண்டும் வருவேன், நீங்க அது வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்க. கிட்டத்தட்ட 50வது நாளிலே தேவன் பரிசுத்த ஆவி என்றதான ரூபத்தின் வழியாக அவர் என்ன செய்தார்? அந்த ஜனங்களுக்குள் இறங்கினார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். முதலாவது. இரண்டாவது வரக்கூடிய வருகையும் பரிசுத்த ஆவியின் அடிப்படையில தான் இருக்குது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை, இந்த செய்தி பிறரை குற்றப்படுத்துவதற்காக அளிக்கப்படவில்லை. இந்த செய்தி எடுத்துட்டு நீங்க சரியா இருக்கிறீங்க, நீங்க சரியா இல்லை அப்படின்னு சொல்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டதல்ல. ஊழியக்காரரும் அப்படி சொல்லக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாது, விசுவாசிகளும் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லக்கூடாது. ஏனென்றா இந்த செய்தி பிறரை குற்றப்படுத்துவதற்காக கொடுக்கப்படல, கம்பாரிசன் பண்ணுவதற்காக இல்லை. நான் நல்லா இருக்கிறோம், இவங்க அப்படி செய்யல, எனக்கு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு, அவங்களுக்கு அந்த நல்ல சூழ்நிலை இல்லை, அவங்க எல்லாவற்றையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே போல நானும் எல்லாவற்றையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன், ஆனா என்னுடைய தவிப்பு என்னவா இருக்குன்னு இந்த செய்தியை பின்பற்ற வேண்டும் என்பது. ஆனா இன்னைக்கு ஜனங்கள் இந்த செய்தியை எடுத்துட்டு, நிறைய விசுவாசிகளும் எடுத்துட்டு என்ன செய்யறாங்க? கோர்ஸ் போட்டு மற்றவங்க எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, இவங்க மட்டும்தான் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பரப்புகிறதை பார்த்தீங்கன்னா குற்றப்படுத்துவதற்காக. தீர்க்கதரிசி ஏற்கனவே பேசிட்டார், அந்த செய்தி இதுவரைக்கும் எல்லா வழியிலும் போயிட்டு தான் இருக்குது. அந்த செய்தியாளன் சொன்னதான செய்தி இன்னைக்கு அனைவரை குற்றப்படுத்தலாம், அது வேற ரூட். ஆனா அந்த செய்தி எடுத்துட்டு நாம் பிறரை குற்றப்படுத்தக்கூடாது, பாரம்பரியமாக நடப்பதற்காகவும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது பாரம்பரியமாக நமக்கு கொடுக்கப்படல, பாரம்பரியமா நடப்பதற்காக கொடுக்கப்படல, பிரமாணமாகவும் கொடுக்கப்படல. பாரம்பரியம் என்பது என்ன? சடங்காச்சாரமா அந்த செய்தியை வச்சுட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்க கூடாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்ப சிஎஸ் சபையினுடைய ஆராதனை முறை என்ன? இங்கேயும் நம்ம ஒரு பிரதர் இருக்கிறாரு, தெரியும் அவருக்கு. சிஎஸ் சபையில இருந்து வந்தா இல்ல இருக்கு. பெந்தகோஸ்தனுடைய பாரம்பரியம் என்ன? இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் அந்நிய பாஷை பேசணும் அப்படிங்கிற ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த பாரம்பரிய முறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி கொடுக்கப்படல. அடுத்தது பிரமாணமா, இப்படிதான் செய்யணும். சீச சபையில என்ன செய்யறாங்க? அப்போ சில விசுவாச பிரமாணத்தை சொல்லுவாங்க. அப்படி விசுவாச பிரமாணம் இங்க எழுதப்படல. அதே மாதிரி இந்த செய்தியை வச்சுட்டு பிரமாணம் ஆக்கிட்டாங்க, ஒரு கட்டளையாகவே ஆக்கிட்டாங்க. இப்படிதான் சர்ச் இருக்கணும், இப்படிதான் சர்வீஸ் பண்ணணும், எல்லாமே ஆக்குனதுனால என்ன செய்யுது? தேவனுடைய வழி நடத்துதல பார்க்க முடியல. பெந்தகோஸ்து சபை ஒரு நாட்களில பெந்தகோஸ்து ஸ்தாபனம் எப்படி இருந்துச்சுன்னா, அது ஸ்தாபனம் ஆகாதற்கு முன்பாக ஆவியின் வழிநடத்தலுக்கு சபை ஒப்பு கொடுத்தது. எல்லா சபையிலும் ஆராதனை நேரம் காலை 10 மணி முதல் அப்படின்னு தான் போட்டிருக்கும். 12 ஆகும், 1 ஆகும், 2 ஆகும். ஆனா இன்னைக்கு எல்லா சபையிலும் 10 to இவ்வளவு, முதல் சர்வீஸ் இத்தனை மணிக்கு, இத்தனை மணில இருந்து இத்தனை மணி, ரெண்டாவது சர்வீஸ் இத்தனை இருந்து இத்தனை மணி, எல்லாமே என்ன செய்யுது? ஒரு வரமுறைக்கு உட்பட்டதாய் மாறி இருந்தது. இந்த காலத்தின் சபையிலும் அப்படிப்பட்டதான சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப என்னது? இது பிரமாணமா எடுத்துட்டாங்க. தீர்க்கதரிசின்ற ஒரு சகோதரர், ஒரு போதகர் கேட்கிறாரு, எப்படி சர்வீஸ் நடத்தலாம் கேட்கிறாரு. அந்த சகோதரனுக்கு தேவன் என்ன செய்யறார்? ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆலோசனை கொடுத்துட்டு தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? அது உங்களுடைய சபை, அந்த மேய்ப்பர் தான் அதுக்கு அதிகாரி, அவங்க எப்படி நடத்தணுமோ நடந்து, இப்படி இருந்தாலும் நலமா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அது பிரமாணமாக்கி இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பாடணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு அல்ல. தேவனுடைய வழி நடத்துதலுக்கு அது செய்யப்படவில்லை. இப்ப பாருங்க, பாடல் நேரம் அநேகரை தொட்டு இருக்குது. இன்னைக்கு யாரையாவது தொட்டு இருக்குதா? யோசித்து பாருங்க. ஜெப நேரம் நம்மளை அநேக பேரை அழ வைத்திருக்குது, அநேக பேரை சிந்திக்க வைத்திருக்கு, அநேகரை பாவ அறிக்கையும் கூட செய்து வைத்திருக்கு. இன்னைக்கு அது செஞ்சிருக்கா? இந்த காலத்தின் செய்தி வருவதற்கு முன்னமே ஸ்தாபன வெளிச்சத்தில் என்று சொல்வதை விட தேவன் அவர்களுக்கு கொடுத்த சிறிய வெளிச்சத்தில் அநேக பாவிகளை முன்னின்று வந்து அறிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களை ஜெப நேரம் நடத்தினர்.
இன்னைக்கு ஏன் நடத்தல? ஜெப நேரமாகட்டும், பாடல் நேரமாகட்டும், எதுலையும் பாத்தீங்கன்னா நாம் பிறரை பார்ப்பதற்காக வரல, நம்மை நாமே உணர்வதற்காக, நம்மை நாமே நம்மை நாமே நிதானித்து பார்த்தா நாம் நியாயந்திருக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்முடைய முழு நோக்கமே இன்னைக்கு என்ன தேவன் பேசுகிறார், அதுதான் காரணம். அப்போ தேவன் உங்களை தொட்டால் அந்த இடத்துல நம்ம இது இப்படி வந்துச்சா இது இப்படி வந்துச்சா அப்படின்னு பார்க்கவே மாட்டோம். ஏன்னா அந்த செய்தி நம்மளை தொட்டுருச்சு. அப்ப தொட்டதுனால நமக்கு என்ன செய்யல, மற்ற காரியங்கள் எல்லாம் யோசித்து பாருங்க. இந்த செய்தி தொடாததுனால நம்ம என்ன செய்யறோம், சரியா பேசிருக்காங்களா தவறா பேசிருக்காங்களா, ஒரு கொஸ்டின் மார்க் வந்து சாத்தான் இடையில போது என்ன செய்யறான், இந்த செய்தி சரியில்லை. ஆராதனை முடிஞ்சோன்னா என்ன இருக்கு, ஒரு கொஸ்டின் ஆன்சரா மாறி. காரணம் என்னன்னா அந்த செய்தியானது நம்முடைய உள்ளத்தை தொடவில்லை, நம்முடைய மைண்டை தான் தொட்டு, இருதயத்தை தொடல. அது என்ன செய்தது, அங்க கொஸ்டின் எழுப்பிருச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு போதகம் உள்ள இருந்ததுனால இந்த போதகத்தை அவங்களால உள்ள ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கிறதுனால புதிதான ஒரு பரிசுத்தாவியினுடைய உபதேசம் வந்தாலும் கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலையே. அந்த பாத்திரம் வெறுமையா இல்லை, அந்த பாத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை. அப்ப இன்னைக்கு பரிசுத்தாவி குறித்து நான் பேசுறேன்னா, பரிசுத்தாவி குறித்து அவங்க ஏற்கனவே ஒரு வியாக்கியானத்தை உள்ள வச்சிருக்கிறாங்க. நான் என்னதாக வேத வாக்கியத்தில் அநேக வேத வாக்கியங்களை காண்பித்தாலும் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பரிசுத்தாவி குறித்து தவறான வியாக்கியானத்தை முழுவதும் நிரப்பி இருக்கிறார். இன்னைக்கு அதுதான் சபைகளிலே நடந்துட்டு இருக்கிறது. அநேக சபைகள் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது. நான் சொல்றது எல்லாமே ஸ்தாபன சபைகளே அல்ல. யார்ட்டையும் பேசக்கூடாது, யார்ட்டையும் தொடர்பு வச்சுக்க கூடாது, வீட்டுக்கும் போகக்கூடாது. அந்த மாதிரி நிறைய சபைகள் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கு. அநேக சபைகள் பரிபூர்ண சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. என்ன வேண்டும்னாலும் செய்யலாம், என்ன வேண்டுமானாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் போய்க்கலாம், நீங்க சண்டே சர்ச்சுக்கு வந்தா போதும். அப்படிப்பட்ட சபைகளும் இருக்குது. நீங்க ஞானஸ்நானம் மாத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எடுத்துட்டு நீங்க தசமபாகம் கொடுத்து சபைக்கு வந்தா போதும். அப்படிப்பட்ட கடைசி கால சபைகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவிக்கு நேராக தன்னுடைய சபையை வழிநடத்தவில்லை. உங்களுக்கு இஷ்டமா இருந்தா ஒவ்வொரு சபைக்கும் போய் பாருங்க, கேட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் சபையை குறை சொல்கிறவன் அல்ல. அந்த சபைக்கு நீங்க சென்று பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அவருடைய பிரசங்கத்தை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நான் சொல்ல போனா எல்லா சபையினுடைய எல்லா போதனுடைய பிரசங்கத்தை நான் கேட்டு இருக்கிறேன். நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தான் அந்த பிரசங்கம் இந்த காலத்தின் செய்தியின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அது மாத்திரமே நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தக்கூடியதா இருக்குது. அப்படியானால் இந்த செய்தி குற்றப்படுத்துவதற்காக கொடுக்கப்படல, பாரம்பரியமாக நடப்பதற்காக கொடுக்கப்படல, பிரமாணமாக கொடுக்கப்படல. இந்த செய்தி மணவாட்டிக்கு கிருபையாக கொடுக்கப்படும். ஏனென்றால் இந்த செய்தி மணவாட்டிக்கு மட்டுமே, இந்த செய்தி மணவாட்டி மட்டுமே நம்ப முடியும், மணவாட்டி மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம் ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா அவங்க மணவாட்டி என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் மணவாட்டியானவள் தனித்தன்மை வாய்ந்தவள். ஏனென்றால் ஏன் இன்னும் ஆயத்தப்படல? ஆனால் மரித்த பரிசுத்தவான்கள் இன்றைக்கு எப்ப ஆண்டவரே எப்ப ஆண்டவரே அப்படின்னு அவங்க என்ன செய்தாங்க, கூக்குரலிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே எப்ப ஆண்டவரே எங்களை எடுத்துக்கொள்வீங்க, எப்ப அந்த தேசத்துக்கு நாங்க வருவோம், எப்ப நாங்க பரலோகத்துக்கு வருவோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னும் ஆயத்தமா இல்ல. உயிரோடு இருக்கிறவங்க, இந்த காலத்துல இருக்கிறவங்க இன்னும் ஆயத்தமா இல்ல, கொஞ்சம் போதும், கொஞ்சம் தாமதம். அவங்க ரெடியா இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. அவங்களை தடுப்பது யாரு? பரிபூர்ணமான நிலையில் இல்லாத மணவாட்டி தான் அவளை தடுத்துட்டு இருக்கிறார். அவங்கள அந்த மணவாட்டியாக நீங்களும் நானும் இருந்தால், நம்ம எல்லாரும் இப்ப சொல்லவே முடியாது, அந்த மணவாட்டியாக நீங்களும் நானும் இருந்தால் அந்த பரிசுத்தவான்களை தடுத்தல் செய்யாமல் நான் ஆயத்தமாக வேண்டும். நான் ஆயத்தமானால் நிச்சயமாக மரித்த பரிசுத்தவான்களை நான் நிச்சயமாக காண முடியும். அப்படியானால் இன்றைக்கு மணவாட்டி பரிபூர்ணத்துக்கு வர வேண்டிய அவசியமாய் இருக்கிறது.
நீங்க மனவாட்டினா பரிபூர்ணத்துக்கு வரணும். எப்படி வரணும்? தேவன் செய்தியை கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியை நீங்கள் கண்டிப்பா வாசித்து தான் ஆகணும். சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. அதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஒருவேளை கடைக்கிலேயே காசு கொடுத்து வாங்குங்க, உட்கார்ந்து படிக்கணும், நிதானிச்சு பார்க்கணும். நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாமல், அதை அறியாமல் நீங்கள் பரிசுத்தாவியை பெற முடியாது. ஏனென்றால் சத்ருவானவன் அதற்கு ஈடாக ஒரு மாய்மாலமான ஆவியை இந்த உலகத்திற்கு அனுப்பி தந்து கொண்டிருக்கிறான். அது ஏறக்குறைய பரிசுத்தாவியை போலவே இருக்கு. அதுவும் பரிசுத்த ஜீவியம் செய்யப்படுகிறதா இருக்கு. அவங்களும் பொய் பேசுறது இல்லை, அவங்களும் அருமையா இருக்கிறாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களை நீங்க குறை சொல்வதுக்கு ஒண்ணு இல்லை. ஆனா அது பரிசுத்தாவி அல்ல. ஏனென்றா அந்த பரிசுத்தாவி, அவர்கள் பெற்றதான பரிசுத்தாவி வார்த்தை இந்த காலத்தின் செய்தியை உள்ளடக்கியதாக இல்லை. அவருடைய செய்தியும் இல்லை, அவங்களுடைய சபையும் இல்லை. அப்படியானால் நாம் என்ன செய்யணும்? பரிபூர்ணத்திற்கு வர வேண்டியதாய் இருக்கிறது. நம்மிடத்தில் சிறிய விசுவாசம் இல்லை, சின்ன விசுவாசம் கூட இல்லை. எல்லா காரியத்திற்காகட்டும், ஒரு மாம்ச பிரகாரமான காரியத்தை நாம் அங்க பெற்றுக்கொள்வதா இருக்கட்டும், ஒரு வேலையை பெற்றுக்கொள்வதா இருக்கட்டும், ஒருவேளை மற்ற எல்லா காரியத்தையும் பெரிய காரியங்களா இருக்கட்டும், நாம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் நமக்கு இல்லை. நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் பணம் இருந்தா வாங்கிடலாம். அதுதான் நம்முடைய நினைவுக்கு எப்போது வந்துட்டு இருக்குது. என்னதான் விசுவாசம் இருந்தா, காசு இருந்தா தானே வாங்க முடியும் அப்படின்னா அங்க விசுவாசமே நமக்கு இல்லை. ஆனா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இந்த புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள், பெந்தேகோஸ்தே பரிசுத்தவான்கள் எல்லாருமே விசுவாசத்தினால் அநேக காரியத்தை பெற்றுக் கொண்டார்கள். நாம் சின்ன காரியம் கூட பெற்றுக்கொள்ள முடியல, ஒரு சுகத்தை கூட நாம பெற்றுக்கொள்ள முடியல. அவை எல்லாமே வேறு வடிவத்தில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கோம். விசுவாசத்தில் நாம் ஏதாவது பெற்றிருக்கிறோமா அப்படின்னு லிஸ்ட் வச்சு பாருங்க. விசுவாசத்தின் மூலமா நாம் பெற்றுக்கொள்ளல, அடுத்த ஆப்ஷன் மூலமா தான் பெற்றோம். அதையும் தேவன் தான் கொடுக்கிறார். ஆனா தேவனுடைய முழு தீர்மானம் நீங்கள் விசுவாசத்தின் மூலமாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செய்தியின் மூலமாக, வார்த்தையின் மூலமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசி கொடுக்கிறார், உனக்கு விசுவாசம் இருந்தா நீ முன்னாடி வந்து கியூல நிக்க வேண்டியதில்லை, போதற்கு நீ ஜெபிக்க வேண்டியதில்லை, நீ இருந்த இடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது இல்லாததுனால அவங்க என்ன செய்யறாங்க? எண்ணெய் எடுத்துட்டு வராங்க, போதகர்கிட்ட வந்து ஜெபிக்கிறாங்க. ஏன்? விசுவாசம் இல்லாதனாலதான். அப்ப தேவன் அதன் மூலமா கொடுக்கறதுனால திருப்தி அடைஞ்சிடும். அதுவல்ல தேவனுடைய நோக்கம். நீங்கள் இருந்த இடத்துல எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவது. அதுக்கு தான் தேவன் இன்றைக்கு எல்லா கரங்களிலும் வச்சுட்டார். வேதாமத்தையும் கொடுத்துட்டாரு, எல்லா கரங்களையும் எதையும் கொடுத்துட்டாரு. இந்த காற்றின் செய்தியும் கொடுத்துட்டார். போக்கு சொல்ல இடம் இல்லை. எங்க போதகர் போதிக்கல, சரி உங்களுடைய போதகர் இவ்விதமாக ஆழமான செய்தியை போதிக்காம படிக்காதவங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த செய்தி அவர் வழியிலிருந்து எப்படி வரும்? அதனால உங்க கரங்களில் கொடுத்துட்டார், நீங்க அதை படிச்சீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாமே. அப்போ தேவன் யாரை நியாயம் தீர்ப்பார்? இந்த செய்தியை வச்சிருக்கிறோம், இந்த வேதாமத்தை வச்சிருக்கிறோம், நம்ம இடத்துல தான் நியாய தீர்ப்பு எங்க துவங்குறது? தேவனுடைய வீட்டிலிருந்து, தேவனுடைய சபையிலிருந்து தான் நியாய தீர்ப்பை தொடங்குதுங்கிறார். துன்மார்க்கர் இடத்துல இருந்து தொடங்கதில்லை. அப்ப நியாய தீர்ப்பு எங்க இருந்து தொடங்குது? நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்க போகுது. அப்போ நாம் சரியாக இருந்தால் நிச்சயமாக காரியங்களை செய்யலாம். சரி, இந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களை எந்த செய்தியை வச்சு நியாயம் தீர்ப்போம்? பவுலின் செய்தியை வச்சு நியாயம் தீர்க்க முடியுமா? இறைமைய செய்தியை வச்சு நியாயம் தீர்க்க முடியுமா? லுத்தருடைய செய்தியை வச்சு நியாயம் தீர்க்க முடியுமா? இல்ல. இந்த காலத்தின் ஜனங்களை இந்த காலத்தின் செய்தியின் அடிப்படையில் தான் நியாயம் தீர்க்கும். அதனால்தான் மணவாட்டி கடைசியில் நியாயம் தீர்ப்பார். அந்த மணவாட்டி 7 சபை காலங்களை உள்ளடக்கியவர்களாக இருப்பார். இந்த 7ஆம் சபையில் இருக்கிறவங்க இந்த காலத்தின் செய்தியின் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பாங்க. அப்போ நமக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட செய்தியின் அடிப்படையில் தான் நம்ம அங்கேயும் நியாயம் தீர்க்க போறோம். இந்த செய்தியை நீ ஏற்றுக்கொண்டியா? இல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஏற்றுக்கொண்டியா? இல்ல. இந்த காலத்தின் செய்தியாளனை நீ நம்பினியா? இல்ல. நான் செய்தியை மாத்திரம் ஏற்றுக்கொண்ட செய்தியாளர் நான் நம்பல அப்படின்னாலும் தப்பு. ஆனாம அங்க இருந்துட்டு, ஆண்டவரே அப்படி இல்லை ஆண்டவரே, நான் இயேசு விசுவாசேன்,
அதெல்லாம் காரியமே இல்லை. இந்த காலத்தின் செய்தியை நீ பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டாய். இப்ப லூத்தருடைய காலத்துக்கு போ. லூத்தர் காலத்தில் என்னது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். லூத்தர் அங்கி போட்டு தான் பேசுறாரு, அப்படிதானே? லூத்தர் எல்லாத்தையும் அப்போ அவருடைய கையில் வேதாமம் கொடுக்கப்படல. ஒரு லைப்ரரியில வேதாமத்தை பார்த்து தான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் வார்த்தையை வச்சுதான் தேவன் அந்த ஜனங்களோடு கூட பேசினார். அந்த காலத்தில் இருக்கிறவங்க அந்த சபைக்கு தான் போனாங்க. அந்த சபைக்குள் இருந்து தான் புரட்சியை பண்ணினாரு. அந்த செய்தியை விசுவாசிச்சவங்க மட்டும்தான் பரலோகத்தில் இருப்பாங்க. லுத்தர் செய்திய அப்ப அவங்க மேலானவங்க சொல்ல முடியாது. அந்த காலத்தில் அது கடினமான உபதேசம், இந்த காலத்தில் இது கடினமான உபதேசம். ஒவ்வொரு காலத்தின் செய்தி அந்தந்த காலத்திற்கு கடினமான உபதேசமாய் இருந்தது. இயேசுவின் காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு இயேசுவின் செய்தி கடின உபதேசம், மோசேயின் செய்தி அவங்களுக்கு எளிதா இருந்தது. புரிஞ்சுங்களா? ஐஸ்வர்யவான் என்ன சொன்னான்? எல்லாத்தையும் நான் கை கொண்டு, சின்ன வயசு முதல் கை கொண்ட, ஈஸியா சொல்லிட்டு போயிட்டான். ஆனா இயேசுக்கு சொன்ன எளிய செய்திய அவனால் கடைபிடிக்க முடியல. அப்படியானால் நமக்கு தலைக்கல் வருவதற்கு முன், தலைக்கல் நம் மேலே வைக்கப்படுவதற்கு முன் நாம் என்ன செய்யணும்? பணி தீர்க்கப்பட வேண்டும். மனவாள் நம்ம மேல பரிசுத்தாவி, தலைக்கல் என்பது பரிசுத்த ஆவியா இருக்கிறது, ஒரு பரிபூர்ணமா இருக்கிறது. அது நம்ம மேல வருவதற்கு முன்னாடி நாம் பணி தீர்க்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். பணி தீர்க்கப்பட்டாங்க என்ன? எல்லாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். தலைக்கல் வரும்போது கரெக்டா பொருந்தணும், அந்த அளவு எல்லாமே கரெக்டா இருக்கணும். பரிசுத்தாவி வரும்போது நம்ம இடத்துல அப்படியே அமர்ந்தோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாசமாயிருக்க. இன்னைக்கு அதை சொல்ல முடியுமா? பவுல் சொன்னார். பவுல் நம்மை போல அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர் தான். அவருடைய பின்பற்றின ஜனங்களும் சொன்னாங்க. இன்னைக்கு ஏன் நாம் சொல்ல முடியல? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொன்னார். எப்படி அவரால் சொல்ல முடிந்தது? நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். பவுல் என்ன சொன்னாரு? நீங்க கிறிஸ்துவை பின்பற்றது விட்டுருங்க, நீங்க என்ன பின்பற்றுங்க. இன்னைக்கு செய்தியும் அதே தான். நாம் இந்த செய்தியை பின்பற்ற வேண்டும். நாம் உலகத்தோடு கூட செல்ல துவங்கி அதன் அழகிலோடு கூட நாம் இன்னைக்கு செல்றோம். தீர்க்கதரிசி ஒரு செய்தியில சொல்றார், சபையும் அதன் நிலையும் என்றான செய்தியில சொல்றாரு, நாம் உலகத்தோட செல்ல துவங்கி அதன் அழகிலோடு கூட செல்கிறோம். மணவாட்டியும் அவ்வாறே செல்கிறார். வித்தியாசம் எல்லாம் இல்ல. நம்ம என்ன சொல்றோம் பாருங்க, உலகம் எல்லாம் அப்படி போயிருக்கு, நாம அப்படித்தான் போயிட்டு இருக்கிறோம். நாம் பரிபூர்ணமான நிலையில் இல்லை என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் என்று சொல்வதை விட நான் பரிபூர்ணமாகவில்லை என்று அறிக்கை செய்ய வேண்டும். அதே சமயத்தில் பரிபூர்ணமாவதற்கு நாம் ஆயத்தமாயும் இருக்கும். நான் குறைவுள்ளவன் அப்படின்னு நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். நான் பரிபூர்ணமானவன் அல்ல அப்படின்னு நான் சொல்லலாம். நான் முதலில் தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, இன்னும் என்னிடத்தில் பரிபூர்ணம் காணப்படலை, நான் இதை செய்யறா அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. ஆயக்காரனை போல அந்த பாவியானவன் என்ன சொன்னான்? உம்முடைய கிருபை வேணும் அப்படின்னு தான் சொன்னான். பாவியாக என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு தான் சொன்னான். அதுல எல்லாமே அடங்கிருச்சு. அப்படின்னா நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். அவிசுவாசி இன்றைக்கு இருக்கிற யாருக்கு அடையாளம்னா ஸ்தாபன பாரம்பரிய சபைகளுக்கு தான் அடையாளம். யாரு? அவிசுவாசி. இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்தாபன சபைகள் அதுக்கு அடையாளம் தான் அவிசுவாசி. பாவன விசுவாசி யார்? அன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த பாவன விசுவாசி கண்டுபிடிக்கலாம். அது யாருன்னு சொல்றேன். பாவன விசுவாசி இன்றைக்கு தீர்க்கதரிசியின் கீழாகவும் இருந்து கொண்டு, நல்லா புரிஞ்சுக்கணும், பாவன விசுவாசி யாருன்னா தீர்க்கதரிசியின் செய்திக்கு கீழாக இருந்து கொண்டு அவர்கள் பீலையாம் உபதேசத்தை உடையவர்களா இருப்பாங்க, நிக்கோலாய் உபதேசத்தை உடையவர்களா இருப்பாங்க, ஏசபேலின் போதகத்தை பின்பற்றினவர்களாக இருப்பாங்க. அவங்க தான் பாவன விசுவாசி. நாம என்னன்னா தீர்க்கதரிசி ஏற்றிருக்காங்க, செய்தியை வச்சிருக்காங்க, வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள்?
பாவன விசுவாசி காலத்தின் செய்தியை அவன் வச்சிருப்பான். ஆனா அதுல ஒரு போதகத்தை பரப்பிடும். நிக்கோலாய் போதகனுடைய என்ன, பிழையாமனுடைய போதகம் என்ன? பணத்தை கொண்டு வாங்குவது. நிக்கோலாய் மதத்தினுடைய போதகத்தினுடைய அடிப்படை என்ன? சபையின் மேலே அதிகாரம் செலுத்துதல். ஏசபேலின் போதகம் என்ன சொல்லுங்க? ஒரு ஸ்திரீ சபையாளு. இன்னைக்கு இது மூணுமே எங்க நடந்துட்டு இருக்குது? நாம இது எல்லாத்தையும் வச்சுட்டு யார்கிட்ட போட்டு தாக்கிறோம்? ஸ்தாபனத்தை தாக்கிறோம். அது இல்ல, அது அவிசுவாசம். அது லிஸ்ட்ல இருந்து அப்படியே போயிடுச்சு. நம்மளால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏசு கிறிஸ்து நாங்க ஏசு சொன்னதுதான் பின்பற்றுவோம். முடிஞ்சு போச்சு. அவங்க அப்படியே போயிட்டாங்க. அவங்களை நீங்க கோவிச்சு பிரயோஜனமே இல்லை. அவிசுவாசி பாப்பா முடியலன்னா ஓடிடுவான். ஆனா இந்த பாவன விசுவாசி கடைசி வரைக்கும் எந்த செய்தியா இந்த செய்தி வச்சுட்டு பாருங்க. செய்தி இருக்குல்ல, செய்தியை நான் நம்புறேன். ஆனா அந்த செய்தியாளர் 1977 இது நடக்குன்னு சொன்னாரு, நடந்துருச்சா? ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுருவார் பாத்தீங்களா? அது என்ன உபதேசம்? சாத்தானின் உபதேசம். இல்ல பிரதர், அது முன்னுரைக்கிறேன். அதை என்னமோ சொல்லிட்டு போட்டு தீர்க்கதரிசி சொன்னது நடக்கல இல்ல. ஆனா இந்த செய்தி கீழே தான் இருப்பான். கோர்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளுக்கு காமிச்சிருவான். அவன் தெரியாமையா நம்மளுக்கு பேச முடியும். அவன் பீலையாம் உபதேசத்தை உடையவனா இருப்பான், ஏசபேலின் போதகத்தை உடையவனா இருப்பான், அதே சமயத்தில் நிக்கோலாய் மதத்தினுடைய போதகத்தையும் உடையவனா இருப்பான். நீங்கள் இந்த காலத்தின் செய்தியை சரியாய் அறிந்து கொண்டால் மாத்திரமே இந்த போதகத்தை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அதனால் தான் சத்துரு இன்றைக்கு வஞ்சனையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அடுத்ததாக பார்க்கும்போது விசுவாசி யாரு? அவள் தான் மணவாட்டி. நாம் இன்னைக்கு உருவா கோர்றோம், விசுவாசிக்கிறோம், ஓகே. ஆனா நாம் அந்த விசுவாசியாக இருக்கிறோமா? அதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்க வேண்டும். யூதாஸ் இயேசுவுடன் பரிசுத்தாவி வரைக்கும் பயணம் செய்தான். பரிசுத்தாவி பெரும் முன் பயணம் செய்தான். பாவன விசுவாசி என்ன செய்வாங்க? மணவாட்டி பரிசுத்தாவியை பெரும் வரைக்கும் அவனும் இருப்பான். இதான் கம்பேரிசன். ஆனா பரிசுத்தாவி வருவதற்கு முன் யூதாஸ் மரித்தான். அதே போல பரிசுத்தாவியை நாம் மணவாட்டி பெறுவதற்கு முன் பாவனை விசுவாசி மரிக்கணும். கம்பேரிசன். அப்போ யூதாஸ் மரித்தது போல பாவன விசுவாசி மரிக்கணும். யூதாஸ் யாருக்கு அடையாளம்? பாவன விசுவாசி. யாரை பின்பற்றினார்? அவர் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றல, இயேசுவின் செய்தியை தான் பின்பற்றினார். அந்த காலத்தின் செய்தியை தான் யூதாஸ் பின்பற்றினார். ஆனா அவர் என்ன செய்தார்? பரிசுத்தாவியை பெறல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அழைக்கப்பட்டவர், வரங்களை எல்லாவற்றையும் உடையவர். ஆனால் அவர் என்ன செய்தார்? பரிசுத்தாவி பெறுவதற்கு முன் மரிக்க வேண்டியதாய். இன்னைக்கு அநேகர் சபைகள் அநேக காரியங்கள் இந்த யூதாசை போல மரித்து கிடக்கிறது. எப்படி? ஆவியில் மரித்து கிடக்கிறது. அன்றைக்கு சரீர பிரகாரமாக யூதாஸ் மரித்தான். இன்றைக்கு இருக்கிற யூதாஸ் ஆவிக்கிறதன்படி அவங்க மரிச்சிருக்கிறாங்க. இந்த யூதாஸ் ஒரு போதகராக இருக்கலாம், ஒரு விசுவாசியாக இருக்கலாம், முழு சபையாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய நிலையில் மரித்து இருக்கிறார். அதனாலதான் கம்யூனில் என்ன சொல்லப்படுகிறது? ஒரு வசனம், நான் இருக்கப்பட வேண்டும். இது மீறி நீங்க பண்ணீங்கன்னா உங்களில் சிலர் வியாதி உள்ளவராகவும் நித்திரை அடைந்தவர்களாகவும் இருப்பீங்க. அது என்ன நித்திரை? ஆவிக்குரிய மரணம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் கேட்கவே மாட்டாங்க, உள்ளேயே போகாது. அப்ப இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு மருத்துவர்களிடத்தில் போய் நியாயத்தை கேட்கிறோம். எப்படி கிடைக்கும்? கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது போதகரா இருக்கலாம், மிக அற்புதமான ஜீவியம் செஞ்சிருக்கலாம். அப்படிப்பட்ட போதனை நீங்களும் பார்த்திருக்கலாம், நானும் பார்த்திருக்கிறேன். ஆனா காலத்தின் செய்தி அங்க இல்லையே. அப்படின்னா என்னது? அந்த சபை மரித்து இருக்கிறது, அவங்களும் மரிச்சிருக்கிறாங்க. அங்க போய் நீங்க என்னத்த நியாயத்தை பார்ப்பீங்க? செய்தி அங்க ஜீவிக்கல. அந்த காலத்தின் செய்தி அங்க மரித்து இருக்குது, அவங்களுடைய பார்வையில் அது மரித்து இருக்குது. ஆனா அவங்க சொன்னாங்க, நாங்க பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம், தரிசனத்தை பார்க்கிறோம், அற்புதம் செய்யறோம். நேத்து கூட ஒருத்தர் சுகமளிச்சுட்டு போனாங்க. ஓகே, இக்காலத்தின் செய்தி உன்னிடத்தில் இருக்குதா? அதுதான் இல்ல. அப்ப அந்த சபை மரித்து இருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு பார்க்கும்போது
இவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பாங்க. யாரு? கூடவே இருந்து கொண்டு பிழையாம் போதகத்தை வைத்துக் கொண்டு ஏசபேலின் போதகத்தை அவங்க தான் நம்மளை வஞ்சிக்க முடியும். ஒரு அவிசுவாசி என்னை வஞ்சிக்கப்பட முடியாது. பாவன விசுவாசி தான் என்னை வஞ்சிக்க பண்ண முடியும். கண்ணு தெரியலையா பிரதர்? பாருங்க, தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, வருகை நடந்துச்சு பிரதர், நம்ம இப்ப வெயிட்டிங் ஃபார் ராப்சர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியலையா? ஆமா பிரதர், கரெக்டா தானே இருக்கு. நம்ம அவன் சொல்றத வேத வாக்க நம்பி இருக்கிறோம், தீர்க்கதரிசி சொன்னதை நம்பல. ஒரு போதகர் சொல்றதை நம்புறோம், தீர்க்கதரிசியின் செய்தி அதே அடிப்படையில் இருக்குதா, அப்பதான் நீங்க நம்பணும். இப்ப நான் சொல்லக்கூடிய பிரசங்கமானது, செய்தியானது தீர்க்கதரிசியின் செய்தியோடு கூட ஒத்திருக்க வேண்டும். ஒத்திருக்காவிட்டால் அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ஒத்திருந்தால் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், என்னுடைய போதகர், என்னுடைய சபை இந்த செய்தி தான் பிரசங்கிக்கும். நீங்க எதை சொன்னாலும் நம்பணும். அப்ப நீங்கள் எதை சொன்னாலும் நம்புவீர்கள். இன்னைக்கு அதுதான் இல்லை என்பதை பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கும்போது, பரிசுத்தாவியினால் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த மணி நேர செய்தியை பின்பற்றுவதுதான் தேவனுடைய வழி நடத்துதல். இது எதனால அளிக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்தாவியினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள இந்த மணி நேர உபதேசம். சாதாரணமா நமக்கு அளிக்கப்படல, பரிசுத்தாவியினால் அளிக்கப்பட்ட உபதேசம். இதை எடுத்துட்டு எல்லாம் விளையாட முடியாது. தீர்க்கதரிசி ஒரு செயலர் விளையாடுவதற்காக இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படலைங்கிறார். இது விளையாடக்கூடிய நேரமும் அல்லங்கிறார். ஆனா இன்னைக்கு செய்தி எடுத்துட்டு நிறைய பேர் விளையாண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நான் தான் சபை, நான் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களே பிரபலம் அடைஞ்சிட்டு கொண்டு இருக்காங்க, பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறாங்க. அது இல்ல, இந்த மணி நேர செய்தியை பின்பற்றுவதுதான் நமக்கு தேவனுடைய வழி நடத்துது. அப்போ அது எதன் மூலமாக கொடுக்கப்படுது? பரிசுத்தாவினால் உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கிறது. நிறைய பேர் சொல்ல, நான் தீர்க்கதரிசி நம்ப மாட்டேன், அது நம்பாததற்காக தேவனை அந்த செய்தி கீழே போட்டாரா? இல்ல, அது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒன்று. நான் நம்புவதற்காக, நான் அதை ஏற்றுக்கொள்ள, அது நான் ரொம்ப அப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படல. நான் விசுவாசி கேட்டேன்னா தேவன் அதை ஒதுக்கிறார். இன்னொரு விசுவாசி அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அதுதான் தேவனுடைய வழி நடத்துது. பாருங்க, பரிசுத்தாவியின் மூலமாகத்தான் முத்திரைகளின் செய்தி நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் முத்திரையின் செய்தியை படிச்சிருக்கீங்க? ஒரு முறையாது. இன்னும் நிறைய பேர் படிக்கல. எல்லாமே, எல்லா செய்திகளும் நமக்கு பரிசுத்தாவின் மூலமாகத்தான் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதை நம்ம வீட்டில் வச்சுட்டு சும்மா வச்சிருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது இல்ல. அந்த செய்தியை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தெரிந்தெடுப்பு. பாருங்க, சபை இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குதுன்னா, ஒருவரை தெரிந்தெடுக்கிறாங்க, ஒருவரை தள்ளுறாங்க. அது எங்க நடக்குது? ஸ்தாபனத்தில் இருக்கு. ஒருத்தர் பாஸ்டர் பிடிக்கலன்னா, ஒரு ஐயரை பிடிக்கலன்னா, ஒரு ஃபாதரை பிடிக்கலன்னா அவங்க என்ன பண்றாங்க? ரிப்போர்ட் பண்றாங்க, வேற இடத்துக்கு மாத்திட்டு அவங்களுக்கு விருப்பப்பட்ட போதர் சொன்ன. அதே அடிப்படையில் கடைசி கால சபையிலும் இருக்கு. நாமும் அப்படி இருக்கிறோம். நாம ஒரு போதகரை ஏற்றுக்கொள்கிறோம், இன்னொரு போதகரை தள்ளுறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை. காரணம் என்னன்னா, இந்த செய்தியை நாம் சரியா அறியாதனாலையும் அதை செய்திருக்கிறோம், சரியா அறிஞ்சவங்களும் அதை செஞ்சிருக்கிறார். அப்போ நாம் இன்றைக்கு ஸ்தாபனம் ஆயிடக்கூடாது, நாம் மனவாட்டியாக இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். இன்றைய சபைகள் எழுப்புதலை உண்டாக்க முயற்சிக்கிறது, உற்பத்தி செய்ய முயற்சி. புரிஞ்சுங்களா? இந்த சபைகள் எழுப்புதலை உண்டாக்க முயற்சி, ஸ்தாபனம் நினைச்சது, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள ஒரு முறைமை வச்சிருக்கு. இந்த காலத்தினுடைய அநேக சபைகள் வருகை நம்பருக்கு என்ன செய்து ஒரு முறைமை வச்சிருச்சு. 1963 இன்னும் நிறைய காரியங்களை சொல்லி அவங்கள ஒரு வழியில உண்டாக்கி, ஒரு குளோனிங் முறையில ஒன்னு உண்டாக்கி வச்சுட்டான். அங்க போனீங்கன்னா நம்மளும் அப்படி ஆயிடுவோம். நம்ம அவங்களை திருத்தலான்னு போனோம்னா நாம என்ன செய்வோம்? அவங்கள மாதிரி மாறி. என்னன்னா, இந்த சபைகள் எழுப்புதலை, பரிசுத்தாவியை எல்லாவற்றையுமே உற்பத்தி செய்ய முயற்சி செய்கிறது. அது பரிசுத்தாவி அப்படி வர்றதில்லை. நீங்கள் காத்திருந்தால் ஒரு நாளில் அவர் வருவார். நீங்க என்ன செய்யணும்? அதற்குரிய விசுவாசத்தோடு கூட நீங்க என்ன செய்யணும்? எதிர்பார்த்து இருக்கணும். அவ்வளவுதான். சரி, சீசன் பரிசுத்தாவி பெறுவதற்கு எல்லா தகுதியுடையவர்களா இருந்தாங்களா?
அவங்களிடத்தில் சில சந்தேகங்கள் காணப்பட்டன. இயேசு கிறிஸ்து மரித்து அவர் கடந்து போன பின்னும் கூட அவர்களிடத்தில் சந்தேகங்கள் காணப்பட்டன. ஆனால் அவர்கள் வாக்குத்தத்தத்தை நம்பினார்கள். அந்த மணி நேர வாக்குத்தத்தமாகிய பரிசுத்தாவியை நம்பினாங்க. அதற்காக இயேசு கிறிஸ்து வரேன்னு சொல்லிட்டாரு, வருவார், அவ்வளவுதான். அவங்க உண்மையா இருந்தாங்களா, குறைகள் இருந்தாங்களா, அதெல்லாம் இல்லை. அவங்க அந்த மணி நேரத்துக்குரிய வாக்குத்தத்தை நம்பினார். நாமும் இந்த மணி நேரத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை உண்மையா நம்பினா ஒரு நாளில் அந்த பரிசுத்தாவி உங்களை தேடி, நீங்க அதை தேடி போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உற்பத்தி செய்ய வேண்டாம். ஜெபிச்சுட்டே இருந்தா பரிசுத்தாவி வருன்ற இல்ல. நீங்க உபவாசமா இருந்து சபையில உட்கார்ந்து ஜெபிச்சுட்டே இருந்தா பரிசுத்தாவி வருன்ற இல்ல. அப்படி எல்லாம் முறை இருந்தா நம்ம அதை கடைபிடிக்கலாம். ஆனா நீங்க எல்லாம் செய்யணும், அவ்வளவுதான். நீங்க உபாசிக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், செய்தி அறியணும், தேவனை பின்பற்றணும், ஆத்மாவை செய்யணும், இதெல்லாம் செஞ்சுட்டா இருக்கணும். ஆனால் ஒரு நாளில் தேவன் உங்களுடைய உள்ளத்திற்குள் வருவார். அப்பதான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் முன்குறிக்கப்பட்டவன், நான் ஒருபோதும் இழந்து போக மாட்டேன் என்றதான தைரியம் அன்னைக்கு தவறு. இன்னைக்கு அந்த தைரியம் நம்ம இடத்தில் காணப்படாதற்கு காரணம் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளாததுனால்தான். அப்போ இன்னைக்கு சபையானது, இன்னைக்கு சபைகள் எழுப்புதலை உண்டாக்க முயற்சி. பரிசுத்தாவியை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழி, அவருடைய சிருஷ்டிப்பினுடைய ஒரு பாகமாக நீங்க ஆகும். அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளவர்களை அவர் நிரந்தரமாக மீட்க வருகிறார். பரிசுத்தாவி யாருக்கு என்றால் இந்த நேரத்தில் பின்மாறி யாருக்கு மாத்திரம்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும். அன்றைக்கு தேவன் வாக்குத்தத்தம் செய்தது யாரு? அப்போஸ்தலர்களுக்கு மட்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி 120 பேருக்கு மட்டும்தான் அளிக்கப்பட்டது. ஒருபோதும் அது புறம்பே அளிக்கப்படவில்லை. அபிஷேகம் எல்லாருக்கும் அளிக்கப்பட்டது, காய்பாவுக்கும் அளிக்கப்பட்டது, ராஜாக்களுக்கும் அளிக்கப்பட்டது. ஆனா பரிசுத்தாவின் ஞானஸ்நானமானது தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு மட்டுமே அளிக்கப்பட்டது. அப்ப முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே அளிக்கப்படுது. இந்த கடைசி காலத்துல யாரை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டுமே பரிசுத்தாவி வரும், எல்லாருக்கும் அல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? ஆகிலும் எல்லாருக்கும் அல்ல. யார சொல்றாங்க? கால்களவனுடைய யார சொல்றாரு? குறிப்பிட்டு யூதாச குறிப்பிட்டு தான் பேசுறாரு. பாவன விசுவாசி குறிப்பிட்டு தான் பேசுறாரு. அதே காரியம் தான் இன்னைக்கும். எல்லாருக்கும் அல்ல பரிசுத்தாவி. யூதாச தேவன் ரட்சித்திருக்க முடியுமா? அவரால் யாரை வேண்டுமானால் ரட்சிக்கப்பட முடியும். ஆனா அந்த காலத்தின் வாக்குத்தத்தத்தை யூதாஸ் நம்பல, விசுவாசிக்க முடியல. அதனால தேவன் அவருக்கு பரிசுத்தாவியை கொடுக்க முடியல, முன்குறிக்கப்படவில்லை. அப்படியானால் கடைசியாக நாம் ஒன்று பாட்டு முடிப்போம். நோவாவின் செய்தி என்ன செய்தி? ஜனங்கள் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத ஒரு செய்தியை தான் நோவா பிரசங்கித்தார். என்ன செய்தி? மழை வரும் என்றதான செய்தி. அது என்ன மழை? இயற்கையான ஒரு மழை. அது எங்கிருந்து வந்துச்சு? வானத்திலிருந்து வந்த மழை. இதான் செய்தி. அது நம்ப முடியாம இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி மழை என்பதே அவங்க பார்க்கல. அதுதான். அதே போல பரிசுத்தாவி என்பது என்னது? ஒரு மழை. அந்த பரிசுத்தாவியினுடைய மழை எங்கிருந்து வரணும்? வானத்திலிருந்து தான் வரணும், பரலோகத்திலிருந்து வரணும். புரிஞ்சுங்களா? தேவன் தன்னுடைய செய்தியை மாத்தல. இப்ப புரிஞ்சுதா? நோவாவின் செய்தி அன்றைக்கு இருக்க பேழைக்குள்ள வாங்க, அந்த இது மாத்திரம் விட்டார். ஆனா நீங்க என்ன சொன்னாரு? மழை வரும். இன்றைக்கும் அதே செய்தி தான், மழை வரும். அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா பரிசுத்தாவி என்றதான மழை வரும் என்று நமக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் அளிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:28 சொல்றாரு. யோவான் 14 வாக்குத்தத்தம் செய்திருக்கார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நான் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். இன்னும் எத்தனை வசனம் வேண்டும் அத்தனை வசனமும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. நோவா மலையிலிருந்து தப்பித்துக் கொள்ள மழை வந்துச்சு. அந்த மழை தப்பித்துக் கொள்ள தேவன் என்ன செய்தார்? நோவாவை ஒரு பேழையை கட்டினார்.
எதுக்கு கட்ட சொன்னாரு? மழை வரும்னு சொன்னார்ல, அந்த மழையில் அவன் நனையணும் இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மழையானது நோவாவை மீட்கும்படியாக வந்தது. படகை அங்க கட்டினாரு. நோவாவுக்கு தெரியுது மிதக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியாது. கட்டினாரு. எதுக்கு? நோவாவை மீட்கும்படியாக, மழையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக. அதே போல மணவாட்டியானவள் எதற்கு மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? இந்த பரிசுத்தாவியின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுதல மேல போடும். நோவா எப்படி ஒரு பேழையின் வழியாக அவர் என்ன செய்த மழையிலிருந்து காக்கப்பட்டாரோ, அந்த மழையாகிய பரிசுத்தாவி நம்மிடத்தில் வரும்போது நாம் இந்த உலகத்திலிருந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு மட்டுமே பரிசுத்தாவி வருகிறது. நாம் பரிபூர்ணம் அடையல. நம்ம இடத்துல என்ன இருக்குது? குறைவுகள் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது, வியாதிகள் இருக்குது, சண்டைகள் இருக்குது, கோபங்கள் இன்னும் இருக்குது. அப்ப எங்க பரிபூர்ணம் அடைஞ்சிட்டோமா? இல்ல. நம்ம கிட்ட இது எல்லாமே இருக்குது. தீர்க்கதரிசி கூறுகிறார், தேவன் நமக்கு ஒரு பெந்தெகோஸ்துவை அளித்தால் அது இன்னொரு அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை உருவாக்கும். நம்ம கிட்ட ஒரு அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் தான் இருக்குது. இன்னொரு பெந்தெகோஸ்து வந்துச்சுன்னா இன்னொரு அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் எழுதட்டும். அப்ப நமக்கு ஒரு மீண்டும் ஒரு பெந்தெகோஸ்து அனுபவம் அவசியமா இருக்குது. அது ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். பரிசுத்தாவி என்பது அனுபவமா இருக்கிறது. சீசர்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள். அதை விவரிக்க முடியாது. நீங்கள் பெற்ற ரட்சிப்பை விவரிக்க முடியுமா? நீங்கள் பெற்ற சுகத்தை விவரிக்க முடியுமா? நீங்கள் ஆபத்திலிருந்து தப்பித்ததை நீங்க விவரிக்க முடியுமா? அது உணர்ச்சி வசப்பட செஞ்சிடும். அப்படியே போயிட்டு இருந்தேன்னா அப்படியே ஒரு லாரி வந்துச்சு, எப்படிதான் அந்த பக்கம் போனேன்னு தெரியல. எப்படி பிறகு போனீங்க தெரியல பிறகு, ஆனா நான் வெளியில வந்து. நீங்க விவரிக்க முடியுமா? விவரிக்கணும்னா ஃபுல்லா சொல்லணும் சாட்சி. நீங்க விவரிக்க முடியாது. ஏனென்றால் அற்புதம் என்பது அதுதான். அது பரிசுத்தாவின் மாத்திரமே நமக்கு அளிக்க முடியும். தாவீது அந்த மணி நேர செய்தியாளனுக்கு செவி கொடுக்காததுனால உடன்படிக்கை பெட்டிய எங்க கொண்டு வர முடியல? தேவனுடைய சொந்த தேசமாகிய அந்த எருசலேமுக்கு கொண்டு வர முடியல. யாரு? தாவீது, தேவனுக்கு பிரியமானவர். அந்த மணி நேர செய்தியாளனாகிய நாத்தான் வேலை கலந்து ஆலோசிக்காதனால உடன்படிக்கை பெட்டி கொண்டு வர. உடன்படிக்கை பெட்டி என்ன? அது என்னது? தேவனுடைய வார்த்தை. அந்த காலத்தில் இருக்கிற நியாயப்பிரமாணம், அந்த காலத்தின் செய்தி, மோசேயின் செய்தி தான் அவங்க பின்பற்றினாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வர முடியல. யாரை கலந்து ஆலோசிக்கல? ஏன் கலந்து ஆலோசிக்கணும்? ஏற்கனவே மோசே இருக்கிறாருல, உள்ள மோசேயின் செய்தி தானே இருக்குது, கற்பலைகள். அந்த மணி நேரத்தில் தீர்க்கதரிசியை கலந்து ஆலோசிக்கிறனால. அதே போல இன்னைக்கு ஏன் உடன்படிக்கை பெட்டி கொண்டு வர முடியல? இன்னைக்கு ஏன் இந்த உண்மையான தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர முடியல? இந்த காலத்தின் செய்தியாளனை கலந்து ஆலோசிக்கவில்லை. சபைகள் கலந்து ஆலோசிக்கல, போதகர்கள் கலந்து ஆலோசிக்கல, விசுவாசிகளும் கலந்து ஆலோசிக்கல. அப்ப எப்படி இந்த உடன்படிக்கை பெட்டிகள்? நிறைய பேர் சொல்லுவாங்க வார்த்தை பெறுவர். இந்த மணி நேர செய்தியை நீங்க கலந்து ஆலோசிக்காம வார்த்தையை உள்ளே கொண்டு வர முடியாது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்க உடன்படிக்கை பெட்டி அன்னைக்கு சொந்த தேசத்திற்கு வந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க வரணும்? சொந்த சரீரத்துக்கு, அவருடைய சொந்த சரீரமாகிய மணவாட்டிக்கு வரணும். அப்போ அதற்குத்தான் தேவன் வைத்திருக்க. அப்போ உடன்படிக்கை பெட்டி நாங்க இருக்குது, இது வார்த்தையின் பிரகாரமா இருக்குது. அப்படி இல்லை. இந்த செய்தியானது நம்மை வார்த்தைக்கு நேராக வழிநடும். பேக் டு த பைபிள். இந்த செய்தி அறியாம நீங்க வர முடியாது. வார்த்தை அறிஞ்சு நீங்க செய்திக்கு போக முடியாது. ஏனென்றால் வார்த்தை எல்லா காலத்தின் செய்தியும் உள்ளடக்கியதால் நீங்க எதை ஏற்றுக்கொள்வீங்க? இன்னொரு இடத்துல போனா பொய் சொல்லாது இருப்பாயாக லிஸ்டே நம்ம வீட்டு முன்னாடியும் வச்சிருக்கிறோம். பொய் சொல்லாம இருக்குமா? அதைவே பார்க்கறதே இல்லை. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்கிறோம், ஆனா 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பார்க்கறதே இல்லை. ஏதாவது ஒரு நாவத்துக்காக இருக்கட்டும், பார்க்கும் போதாவது கொஞ்சம் பொய் சொல்லாம இருப்போம்னு நினைக்கிறோம். ஆனா அது எப்ப பொய் சொல்லாமல் இருப்போம்? பரிசுத்தாவி நமக்குள் வரும்போது. அப்ப இந்த காலத்தின் செய்தியை நீங்க விசுவாசிக்கினா தான் நீங்க அந்த அடிப்படையில வார்த்தைக்கு நேராக நடத்தப்பட முடியும். அப்போ இந்த மணி நேரத்துக்குரிய வாக்குத்தத்தமானது நமக்கு எதற்காக அளிக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படியாக. அதை தவிர்த்து வேற எதற்காகவும் அளிக்கப்படல. மிக முக்கியமாக அதுக்கு தான்.
மற்ற எல்லா செய்திகளும் இதை பின்னோக்கி இருக்கு. மற்ற எல்லா செய்திகளும் பரிசுத்தாவிக்கு பின்னோக்கி இருக்கிறது. முத்திரையின் செய்தியா இருக்கட்டும், எல்லா செய்தியா இருக்கட்டும், அதெல்லாம் பரிசுத்தாவிக்கு பின்பாக நின்று கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவி வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அப்ப சகல சத்தியம் வேணுமா வேண்டாம்? அப்ப நீங்கள் பரிசுத்தாவி பெற ஆயத்தமா இருக்க வேண்டும். அதற்கு முன்பதாக இந்த மணி நேர செய்தியை நீங்கள் கண்மூடித்தனமாக விசுவாசம். அதுல டவுட் இருக்குதோ டவுட் இல்லையோ, எனக்கு நிறைய டவுட் இருக்கு. நீங்க கிளியர் பண்ண முடியுமா? உங்களுக்கு டவுட் இருக்கு, நான் எல்லாவற்றையும் கிளியர் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா நமக்குள் இருக்கிற, நம்மிடத்தில் இருக்கிற பரிசுத்தாவியானவர் அதை சரி செய்ய முடியும். புரிஞ்சுங்களா? அப்போ அதுதான் காரியம். எல்லாம் ஒரே போல இடத்துல நீங்க பார்க்க முடியாது, எல்லாமே ஒரே விசுவாசின் இடத்துல நீங்க பார்க்க முடியாது. ஆனால் நமக்குள் நடப்படுகிற, நமக்குள் நாம் தேவன் அனுப்புகிற அந்த பரிசுத்தாவி வருமானால் நம்முடைய எல்லாருடைய சந்தேகங்களும் அது நிவர்த்தியாகும். அப்பதான் இந்த மணி நேர வாக்குத்தத்தமானது நமக்கு பிரயோஜனமாயிரும். அதனால இந்த செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சாராம்சம் என்னன்னா, இந்த மணி நேர செய்தியை நீங்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நீங்க வார்த்தையை, வேதாகமத்தையே நம்புறீங்கன்னு அர்த்தம். அது உங்களை தனித்தன்மையாக பிரித்து நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீர்கள், எந்த உபதேசத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று வகையறுத்து கூறுகிறது. நீங்க எல்லாவற்றையும் நம்பணும்னு அவசியம் இல்லை, நீங்க எல்லாவற்றையும் பின்பற்றின. அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் விருத்த சேதனப்பட்டிருக்கணும். ஆண்கள், பெண்கள் என்ன செய்யணும்? அந்த இஸ்ரவேலுக்குரிய ட்ரெஸ் தான். ஒவ்வொரு தடவை வேதத்தை படிக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வரும், எல்லாமே இஸ்ரவேலுக்கு தானே, நம்மளுக்கு என்ன வேத வாக்கியம்? இப்ப படிச்சதும் யாருக்கு? யோவேல் எழுதின சுவிசேஷத்தை படிச்சோம் இல்லை, அது யாருக்கும் சொல்லியிருக்கிறாரு? அவங்க ஜனங்களுக்கு தான் சொல்லியிருக்காரு. எப்படி சொந்தமாகும்? நீங்க அதெல்லாம் முன்னாடி படிச்சீங்கன்னா அவங்களுக்கு தான் இப்படி நடக்குன்னு சொன்னாரு. மாம்சமான யாவர் மேல யாரு ஆவி ஊற்றினாரு? அந்த ஜனங்களுக்கு தானே ஊற்றினாரு. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனா இந்த செய்தி அறிந்தா அது நம்மளுக்கு வகையறுத்துக்கும். நாம பாத்தீங்கன்னா யோவேல்ல ஒரு சில செய்திகள் இந்த காலத்தின் செய்திக்கு ஒப்பனைகளா வரும். நான் திரும்ப அழிப்பேன். அவங்களுக்கு என்னத்தை அழிச்சாரு? 1947 தான் அவங்களுக்கு தேசமே கிடைச்சு. அவங்களுக்கு அதுதான் முக்கியமானது. வாக்களிக்கப்பட்ட தேசம் அவளுக்கு என்னது? அந்த ராஜ்யம் அவளுக்கு திரும்ப கிடைக்கும். அதுதான் அவளுக்கு பரிசுத்தாவி. நமக்கு பரிசுத்தாவி என்பது தேவனே உள்ளே வரும். இதுதான் வித்தியாசம். அவங்களுக்கு தேசம், நம்மளுக்கு ஆவி. அவருடைய ஆவியை வரணும். அப்போ இந்த மணி நேர வாக்குத்தத்தத்தை நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் போது, உண்மையாக விசுவாசிக்கும் போது, இந்த செய்தியை உண்மையாக நீங்கள் நம்பும் போது நீங்க செய்யணும். அப்படியானால் நாம் வரக்கூடிய நாட்களில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளணும். என்ன தீர்மானம்? உங்ககிட்ட இருக்கிற செய்தியை ஒண்ணு வாசிக்கணும், வாசிக்கலைன்னா மற்றவங்களுக்கு கொடுத்துடணும். அத்தனை எத்தனை பேர் அதை செய்வீங்க? கொடுத்துட்டுனா அப்புறம் எப்ப கிடைக்கும்? அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வைத்தால் அதை வாசிக்கணும், இல்லைன்னா வாசிச்சு முடிச்சிருக்கணும். இல்லாட்டினா அந்த நீங்க வாசிக்காத செய்தியை மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்கள அது வாசிப்பாங்கல்ல. ஏன்னா அந்த செய்தியில நீங்கள் பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. தீர்க்கதரிசி ஒரு இடத்துல ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றார். பரிசுத்தாவி உனக்கு வேண்டாம், போய் ஒரு ரூம் கதவை பூட்டிக்கும். பரிசுத்தாவி பெரும் வரைக்கும் அங்கிருந்து வந்துறாரு அப்படின்னு சொல்லிட்டார். நீங்க என்ன செய்யணும்? போய் ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு பூட்டிக்கணும். நீங்க சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ அதெல்லாம் அவசியமே இல்லை. ஆனா நீங்க அங்கிருந்து வெளியில வரும்போது பரிசுத்தாவி பெற்றுட்டு தான் வரணும். நடக்குமா? நடக்காதா? நடக்கும். ஆனா நமக்கு அந்த நம்பிக்கை வரணும். இல்ல ஆண்டவரே நான் வேலைக்கு போனோம், சாப்பிட்றதுக்கு என்ன பண்றது, வீட்டுல கேட்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லவே கூடாது. நீங்கள் முழு நிச்சயமா எதையாக நம்பணும். அப்படின்னா அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லி இருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் அந்த இடத்துல வராதீங்க. அப்ப எருசலேம் தேவாலயத்துல, அந்த எருசலேம் நகரத்துல அந்த மேல் மாடியில எத்தனை பேர் காட்டிருந்தாங்க? நான் வரும் வரைக்கும் நீங்க அங்க தான் இருக்கணும் அப்படின்ட்டாரு. எப்படிலாம் சொல்லல. ஆனால் வந்தார், அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அங்கு சாட்சிகளாக காணப்பட்டார்கள். அப்படியானால் நாம் வரக்கூடிய நாட்களில் இந்த மணி நேர வாக்குத்தத்தத்தை நாம் பின்பற்றுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவார்கள். நாம் ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சற்று இப்பொழுது நிதானித்து பார்த்தோம்.
கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அருளினார். அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அவைகள் எல்லாம் மிக மிக நல்லவைகள் தான். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. அநேக கடைசி கால சபைகள் அதை புறக்கணித்து விட்டார். நீங்களும் புறக்கணித்தால் அவர் அதற்காக கவலைப்பட போவதில்லை. நீங்கள் அதை பெற்றுக்கொண்டால் நீங்கள் நித்தியத்தில் இருப்பீர்கள். அதுதான் நித்திய ஜீவனாயிருக்கும். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் அறிக்கை செய்யணும், ஆண்டவரே நான் இன்னும் பரிபூர்ணமாகல, எனக்குள்ளே நீர் வார், நான் என்னுடைய ஆவியாத்மா சரீரத்தை நான் ஒப்படைக்கிறேன் என்று நீங்கள் முழு நிச்சயமா முழு விசுவாசத்தோடு கூட உங்கள் பரிபூர்ணமான இந்த சரீரத்தை நீங்கள் ஒப்படைக்க, அப்பொழுது மாத்திரமே அவர் பரிசுத்த ஆவியை அளிக்க முடியும். எவ்விதமான மாம்சீக கண்ணோட்டத்தோடு கூட நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் முற்றிலும் அவருக்கே நீங்க ஒப்படும். அவர்தான் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்தார். மீண்டும் அவருக்கே ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவர் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அளிக்க முடியும். நாம் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருப்போமா? எத்தனை பேர் தேவன் என்னோடு கூட பேசினார் என்றால் உங்களுடைய வலது கரத்தை வெற்றி காண்பிக்கலாம். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பார்கள். எங்கள் கிருபையுள்ள நல்ல ஆண்டவர், இந்த வேலை கையில் உயர்த்தினாங்க, வார்த்தை கேட்டுதான ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் ஆஸ்வதிக்கிறார். இந்த மணி நேர வாக்கு தத்தத்தை பிரசங்கிற நானாகட்டும், ஆண்டவரே எதிரில் நிற்கிற இவர்களாகட்டும், நாங்கள் எல்லாரும் அதை அடைந்தால் மட்டுமே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதில் பிரவேசிக்க முடியும். அது இல்லாமல் நாங்கள் அங்கே கடந்து வர முடியவே முடியாது. அது எங்களுக்கு அளிக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது. இந்த மணி நேர செய்தியாக நாங்கள் அதை அடைய என்ன பிரயாசப்பட்டோம். நாங்கள் ஒரு திருமணம் பண்ண நாங்கள் நிறைய காரியங்களை பிரயாசப்பட்டோம். பொருளாதாரங்கள் இன்னும் அநேக காரியங்கள் நாங்கள் பிரயாசப்பட்டோம். அதனால் தானே எங்களுடைய திருமணங்கள் நடந்து எல்லா காரியங்களும் எங்களுக்கு அனுகூலமான காரியங்கள் நடந்தது. எங்களுக்கு ஒரு வீடு வேண்டும் என்றால் நாங்கள் அதற்காக அலைந்தோம். எங்களுக்கு ஒரு நல்ல வீடுகளை தேவன் கொடுத்தீங்க. அதற்காக பிரயாசப்பட்டதுனால எங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் பரிசுத்த ஆவிக்காக நாங்கள் இன்னும் பிரயாசப்படல, தேடல, போகல. அதுக்கென்று நாங்கள் அநேக இடத்துல அலைந்து பார்க்கல, வேத வாக்கியத்தை தேடி பார்க்கல. அதனால எங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கும். நாங்கள் வரக்கூடிய நாட்கள் அதற்காக பிரயாசப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தாழ்த்துடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிக்கிறாங்க. அன்றைய வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிக்கிறாங்க. ஏற்ற நேரத்தில் இந்த மகத்தான செய்தியில் அவளும் கேட்டுக்கொள்ள ஒரு பாக்கியத்தை தேவன் அளிப்பீராக. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய அப்பத்தையும் தண்ணீர் வருமானத்தையும் கையில் பிரயாசத்தையும் நீர் ஆசிர்வதித்து கொடுப்பீராக. அவள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களும் இந்த செய்தியின் மூலமாகவே அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் வழிகளை உருவாக்கி கொடு. அவளுக்கு வேண்டுவதெல்லாம் விசுவாசம் மட்டுமே ஆண்டவர். இன்னும் பரிபூர்ண விசுவாசத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு மேன்மையான விசுவாசமாகிய மேன்மையான பலனாகிய பரிசுத்தாவையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவிச்சு. எங்களுக்கு சரீர பிரகாரமான தேவைகளும் உண்டு, அவையிலும் நீர் தருவதற்கு வாக்களித்திருக்கிறேன். ஆனால் அவைகளை பார்த்து மேலான காரியத்தையும் நாங்கள் நாட வேண்டும். அதற்கையும் நீர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். இவைகளை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீரமுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் வருகைக்கென்று ஆயத்தப்பட உதவி செய்யும். நீர் எங்களை எல்லாரையும் வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான நாங்கள் மீண்டும் சந்திக்க வாய்ப்பை கொடுக்கும். அது வரைக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான எங்கள் அனைவரோடும் வந்துக்குதான ஒவ்வொரு வீட்டாரோடும் என்னென்னைக்கு இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்கேலும் நல்ல ஆண்டவர். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே நாடி பாடியே மகிழ்ந்திடுவேன். சமூகமதில் அங்கே அவருடனே நாடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.